அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். சனி பெயர்ச்சியில் நாம் இப்போது பார்க்க இருக்கும் ராசி மகர ராசி. மகரம் என்றால் முதலை, நீரில் வாழக்கூடிய ஒரு உயிரினம். நீர் ராசிக்கு அதிபதியாக சந்திரனோடு அங்கு மகர ராசியில் சனி பகவான் தன் சொந்த வீட்டில் பிரவேசித்து இருப்பது சனி என்றும் இருக்கும் இடத்தை வாழ வைப்பான் என்று நாம் பல விஷயங்களில் பல முறைகளில் கூறியிருக்கிறோம். அந்த வகையில் மகர ராசிக்காரர்கள் 7 நாட்டு சனியை பற்றி கொஞ்சம் கூட பயப்பட வேண்டியதே இல்லை. யாராவது தன் சொந்த வீட்டுக்கே கெடுதல் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. நாமளாக தான் பயப்படுறோம். நமக்கு அந்த பயம் ஏன் வருது அப்படின்னா, நாம் செய்கிற தவறுகளினால் ஒரு மனசஞ்சலம் ஏற்படுகிறது, அதனால் நாம் பயப்படுகிறோம், அவ்வளோதான். ஆனால் மகர ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு அமோகமான பலனைத்தான் தரும் என்று சொல்ல வேண்டும். ஏன் என்று கேட்டால், முதலில் மனிதனுக்கு தேவை மன நிம்மதி. அந்த மன நிம்மதி என்பது என்ன? ஒரு நிம்மதியான இல்லறம், நிம்மதியான தூக்கம், வெடிந்தால் தன் முயற்சினால் ஒரு நல்ல லாபம், நமது பேச்சுக்கள் மற்றவர்களுக்கு பிடித்திருக்க வேண்டும், வாக்கு வன்மை மேன்முறிவுறுத்தல். உழைப்புக்கு அதிபதியே நாம தானே, சனி தானே, சனி பகவான் தானே. அதனால் உழைப்பை பற்றி பயமே வேண்டாம். என்ன சொந்த வீடு, நம்ம சொந்த வீட்டில் எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாமே, எப்படி வேணாலும் ஒரு மாறுதலை கொண்டு வரலாம் இல்லையா? இவை அனைத்தையும் நாம் பார்க்கும்போது முதலில் நாம் கூறியது என்ன என்று கேட்டால், ஒரு நிம்மதியான இல்லறம். அந்த இல்லற ஸ்தானத்திற்கு அதிபதியாக சந்திரன் நம்ம வீட்டிலேயே உட்காந்துருக்கான் மகர ராசியில். நிம்மதியான உறக்கம், படுத்தால் தூங்க வந்துடணும், ஏசியை இல்லாட்டாலும் தூக்கம் வரணும். அப்படி நிம்மதியான உறக்கத்தை தரணும். ராசிக்கு 12 குரு ஆட்சி பலத்தை இருக்கிறான். யாருக்கெல்லாம் ராசிக்கு 12 குரு ஆட்சி பலத்தை இருக்கிறார், யாருக்கெல்லாம் எல்லாருக்கும் வராது. மேச ராசிக்கு வரும், நம்ம மகர ராசிக்கு தான் வரும். ஆட்சி பலத்தில் இருந்தால் இந்த 2.5 வருஷம் சாப்பாடுங்கிறது எந்த வகையிலுமே அவருக்கு குறை இருக்காது. ஏன்னா நேரத்துக்கு சாப்பாடு கிடைச்சிடும், சாப்பிட முடியும். இன்னைக்கு பல பேர் கோடிக்கணக்கான ரூபாய் வச்சிருக்காங்க, நான் டயத்துக்கு சாப்பிட முடியாது. சாப்பிட்றதுக்கு இவங்களால நேரத்தை ஒதுக்கணும், எப்போ ஒதுக்குறோமோ அப்போ தான் சாப்பிட முடியும். நினச்ச நேரத்தில் அவங்களால சாப்பிட முடியாது. ஆனால் இந்த மகர ராசிக்காரங்க இந்த 2.5 வருஷம் நிம்மதியாக டயத்துக்கு சாப்பிடலாம், அப்படி ஒரு தன்மையை கட்டாயம் கொடுக்கும். அது மட்டுமல்ல, இந்த மகர ராசியை சேர்ந்தவர்கள் வயதான பெரியோர்களுக்கு ஒரு மேன்மைத்தன்மை, உயர்வான தன்மை. அதை நாங்கள் நெகட்டிவ் விஷயங்களை பேசக்கூடாது, அதனால் நான் சொல்லவில்லை, புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ஒரு நிறைவு பெற்ற ஒரு தன்மையை கொடுக்கும். காரணம், மோட்சக்காரகன் கேது பகவான் 12 குருவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. தொழில் என்று எடுத்துக்கொண்டால் தொழில் ஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்தில் நட்பு ஸ்தானமாக நட்பாக அமர்ந்திருக்கிறார் அந்த சுக்கிரன். ஏனென்றால் எவ்வாறு துலாம் மற்றும் ரிஷபத்திற்கு சனி முழு யோகாதிபதியோ, அதே மாதிரி மகரம் கும்பத்திற்கு சுக்கிரன் முழு யோகாதிபதி. அந்த முழு யோகாதிபதி சுக்கிரனே 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். 2ஆம் இடம் என்ன? தனம், வாக்கு, குடும்பம், கல்வி. இவை அனைத்துமே. கல்விக்காரகன் புதன் மகர ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது இவர்கள் வீடை ஒரு ஆல்டர்னேட் செய்ய வேண்டி இருந்தனால் புதுப்பித்துக் கொள்ளுதல் இவர்கள் தாராளமாக செய்யலாம். அதுவும் ஆடம்பரமாக ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர் மூலம் ஒரு மாடலிஸ்டாக தன் இல்லங்களை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இந்த மகர ராசிக்காரங்கள் தைரியமாக இறங்கலாம். இல்லற சுகத்தை நிச்சயமாக நல்லபடியாக அவர்களால் அனுபவிக்க முடியும். துறக்கத்தான் சொல்லிட்டேன், படுத்த உடனே தூங்கிடுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். நம்ம தான் பார்க்கும் 3ஆம் இடமே சனி பகவான் பயிற்சியாக காலகட்டங்களில் அது லக்னமாக அமைந்திருப்பதால் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். அதுபோக மகர ராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை அந்த சனி பகவான் சுக்கிரனின் வீட்டை பார்ப்பதாலும், சனி பகவானுக்கு சுக்கிரன் முழு யோகாதிபதியாக வருவதாலும், இந்த மகர ராசிக்கு 10ஆம் இடம் என்பது சனியின் உச்ச வீடாக இருப்பதாலும் இவர்கள் தைரியமாக முதலீடுகள் செய்யலாம். கேட்டால் கடன் வாங்க வேண்டிய நிலைமையும் வராது. ஏன்னா அதற்குண்டான ஒரு தன்மை அவங்களுக்கு ஏற்கனவே வந்துடும். அதை வச்சு சிறுக தொழிலில் முன்னேற்றம் அடைந்து இந்த 2.5 வருடங்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு முதலாளிகளாக இவர்கள் ஏற்படக்கூடிய ஒரு தன்மையை இந்த சனிப்பெயர்ச்சி இந்த மகர ராசிக்கு கண்டிப்பாக செய்யும். 8 சூரியன் இங்கு அமர்ந்திருப்பது என்பது என்ன? இவர்கள் கவனிக்க வேண்டியது முன்னோர்கள் விஷயத்தை மட்டும் சற்று எச்சரிக்கையுடன் பார்க்க வேண்டும். என தந்தை காரகன் சூரியன் அங்கு பகை பெற்று அமர்ந்திருக்கிறார். அவர்கள் பெரியவர்கள் ஏதாவது சொன்னால் அதை மனதில் வைக்கக்கூடாது, மறந்துடணும். அப்படியே நம்ம அப்பா தானே சொன்னார், சொல்லிட்டு போட்டுமே, நம்மளை சொல்லாமல் ரோட்டில் போகிறவரெல்லாம் சொல்ல முடியும். அவருக்கு உரிமை இருக்கு சொல்கிறாரு. சரிப்பா, கவலைப்படாதப்பா, இதை நீங்கள் சொல்கிறீங்களே, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நல்ல நிம்மதியாக இருங்கப்பா, சந்தோஷமாக இருங்கப்பா, காஃபி சாப்பிடுங்கப்பா, டிஃபன் சாப்பிடுங்கன்னு நீங்கள் உபசரிச்சேன்னா
அந்த சத்தம் போடுற கூட அடங்கி போயிடுவார். சரி, நம்ம பிள்ளை நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்கான், நம்ம பிள்ளை போய் நாம் திட்டிகிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அது அனுசரிப்பு தன்மை. அந்த அனுசரிக்க தன்மையை உங்களுக்கு இந்த சனி பயிற்சி கட்டாயம் கொடுக்கும். ஏன்னு கேட்டால் வாக்குஸ்தானத்தில் உங்களுடைய முழு யோகாதிபதியாகிய 5க்கும் 10க்கும் அதிபதியாக சுக்கிரன் அங்கு நட்பில் உட்கார்ந்திருக்கிறார். 5 என்பது குழந்தைகள் ஸ்தானம். அந்த குழந்தைகள் ஸ்தானம் அவர்கள் கேட்ட பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுப்பதில் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். ஒரு விளையாட்டு பொம்மையே வாங்க போகிறான் சின்ன குழந்தை, ஒரு 4-5 பொம்மைகள் இருக்குது. ஒரு பொம்மை 200 ரூபா, ஒரு பொம்மை 100 ரூபா, ஒரு பொம்மை 50 ரூபா, ஒரு பொம்மை 500 ரூபா. பையன் கொஞ்சம் பார்த்து அந்த 500 ரூபா மேலே ஆசைப்படுவான். ஆனால் கேட்கும்போது அப்பா திட்டுவாரன்னு பார்த்துட்டு அந்த 100 ரூபா பொம்மை, அப்பா இது போரும்பா நல்லா இருக்குப்பாம்மா, நீ வாங்கிக்கடா அப்பா இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த குழந்தைகளை ஒரு திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை உங்களுக்கு செய்தால் குழந்தைகள் குதூகூலம் அடைவார்கள், நம்ம சொல் பேச்சுகளை கேட்பார்கள். எதிர்காலத்தில் என்ன கல்வி கற்க வேண்டும் என்பதை சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மையை குழந்தைகளுக்கு அது இந்த சனிப்பெயர்ச்சி கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். அவர்கள் என்ன கற்க விரும்புகிறார்களோ அது போன்ற ஒரு கல்வி தன்மையை அவர்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கும். 6ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பது என்பது ஒரு மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களை தாங்கள் கற்பதற்கு முயற்சி செய்கிறீர்களானால் அந்த முயற்சியும் இந்த சனிப்பெயர்ச்சி மகர ராசிக்காரங்களுக்கு அது ஒரு அனுகூலமாகத்தான் இருக்கும். இல்லறம் என்றால் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், இல்லற ஸ்தானாதிபதி சந்திரனோடு சம்பந்தப்பட்டு இருப்பதால் விட்டு கொடுத்து செல்லும் ஒரு மனப்பானை மட்டும் தாங்கள் சற்று வளர்த்துக் கொள்வீர்களே. ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சி மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு அமோகமான உண்மத நிலையைத்தான் தரும். இங்கு நீங்கள் செய்ய வேண்டியது பிள்ளைகளை போற்றுதல், முதியோர்களை பேணி காத்தல், ஊனமுற்றோர்களுக்கு ஆதரவாக செயல்படுதல், சிவதரிசனம் செய்தல், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தல், இது போன்ற நற்காரியங்களிலும் நற்பண்புகளிலும் தங்கள் மனதை சற்று நிலைநாட்டி செல்வீர்களே. ஆனால் மகர ராசிக்கு இது ஒரு மிகவும் மகத்துவமான ஒரு காலகட்டம் தான். அது மட்டுமல்ல, தூத்துக்குடி மாவட்டம் தென்திருப்பேரி என்ற ஊரில் வீட்டிற்கும் பெருமாள் மகர நெடுங்குலைக்காதர் என்ற பெயருடனே அவர் அருள்பாலித்து கொண்டிருப்பதால் இந்த மகர ராசிக்காரர்கள் நவதிருப்பதி செல்லும் பொழுது இந்த மகர நெடுங்குலைக்காதலை தரிசனம் செய்து உங்கள் வான்மேல் நிலைமையை நீங்கள் மேல்படுத்தி கொண்டால் இந்த சனிப்பெயர்ச்சி இந்த 2.5 வருடம் உங்களுக்கு சாதகமே. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.